சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் எவ்வளவுதையா கஷ்டப்படுறதுன்ற மாதிரி சங்கர் சாருக்கு இதுல ஒரு படத்தை மேக்கிங்கிறது போக அதை நான் நினைச்சபடி எடுக்கிறதுக்கு அவர் பட்ட பாடுகள்னு இருக்கு பாருங்க. எல்லாம் அதாவது என் படத்துல என்னோட பேர் வந்து சேனாதிபதி வேறோட சூப்பர் அப்படின்னா பாத்துக்கோங்களேன். நானு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது சங்கர் சார் வந்து உங்க படத்துல உங்களோட பேருன்னு அவர் சொன்னார்ல, தப்புன்னு எகிரிட்டேன் நானு. ஓ, சேனாதிபதியா அவர் உள்ள நடந்து வர்றாரு. 5 மணி நேரம் கேரவன்ல மேக்கப் போட்டுட்டு 106 வயது ஒரு சேனாதிபதியா இந்த கமல் சார் வந்து வராது. கூஸ்பம்ப்ஸ் வந்துச்சு எனக்கு. அவெல்லாம் நல்லா நடிக்கிறார் அப்படின்னு சொன்னா சிங்கம் நல்லா கர்ஜிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி சிங்கம் தான் கர்ஜிக்கு மேடா அப்படின்னு இந்தியனும் கேம் சேஞ்சரும் பேரலா பண்ணிட்டு இருக்காரு சார். அந்த டைம்ல நான் கேம் சேஞ்சர்ல எனக்கு வந்து ஆன்டகனிஸ்டா கிடைக்கும். அங்க நம்ம நடிப்பு எங்கேயோ ஒரு சாருக்கு ரொம்ப திருப்தியானதுனால ஒரு இந்தியன்ட்டுலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தோணுனது அப்படின்றது வந்து எதிர்பாராத சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது அது வந்து இது நான் முடிவு பண்றதுல அது இயற்கைன்னு சில பேர் சொல்லிக்கலாம், சில பேர் இறைவன் சொல்லிக்கலாம், சில பேர் அது வந்து லக்குன்னு சொல்லிக்கலாம். எஸ்.ஜே. சூர்யான்ற ஒரு நடிகனா சவுத்தில் எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு சந்தோஷம், இறைவனுக்கு நன்றி. பட் இந்த இந்தியன் டூ கேம் சேஞ்சர், இந்தியன் 3 இந்த 3 பேக் டு பேக் ரிலீஸ் ஆகும் பொழுது எஸ்.ஜே. சூர்யான்ற ஒரு நடிகனை நார்த் இந்தியாவுக்கும் தெரிய வரும் அப்படின்றதான் இதுதான். சாரா இருக்கட்டும், நெடுமுருகன் இருக்கட்டும், மனோபாலா சாரா இருக்கட்டும், அவங்களோட எதுக்கு இறைவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பான். ஹலோ எஸ்.ஜே. சூர்யா சார். ஹலோ, வெல்கம் டு பிடி பிரைம். ஆக்சுவலி உங்களோட இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இந்தியன் 3க்கு இன்னும் பெரிய வாழ்த்துக்கள். நான் இதுல ஜஸ்ட் கேமியோ தாங்க. பெரிய உங்களோட இந்தியன் நம்ம இந்தியன் தான். அந்த வகையில நான் அதை அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து ஒரு ஆக்சுவலா இந்தியன் 2வும் முதல்ல இந்தியன் 2 தான் இருந்துச்சு மொத்தமா. அதுல வந்து எனக்கு வந்து அப்போ கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஸ்பேஸ்ல வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னோட சோலோ சீன், செகண்ட் ஹாஃப்ல வந்து கமல் சாரோட காம்பினேஷன் வர சீன்ஸ்னு ஒரு கரெக்டா இருந்துச்சு. இப்போ இந்தியன் 2 and 3 அது வந்து வேற ஒரு சில நல்ல காரணங்களுக்காக அது பரிணாமம் எடுத்து விட்டதுனால எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ஆயிடுறான் இந்தியன் 2ல. ஸோ அதனால நம்மகிட்ட எதிர்பாருங்க, பட் அந்த அளவுக்கு எதிர்பார்த்துறாதீங்க. படத்துல சூப்பரா இருக்கும். பட் நான் படத்துல எந்தெந்த சீன்லாம் வரேனோ அது வந்து மிகவும் சிறப்பாக ஒரு சின்ன போர்ஷனா இருந்தாலும் ரொம்ப நல்லா என்ஜாயபிளா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்துல உங்களோட கேரக்டர் பேரை வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சங்கர் சார் சத்தியம் வாங்கியிருக்காங்க. அதாவது என் படத்துல என்னோட பேர் வந்து சேனாதிபதி வேறோட சூப்பர் அப்படின்னா பாத்துக்கோங்களேன். அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க அது எப்படிப்பட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது சங்கர் சார் வந்து உங்க படத்துல உங்களோட பேருன்னு அவர் சொன்னார்ல, தப்புன்னு எகிரிட்டேன் நானு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டேன். அந்த மாதிரியான ஒரு கடுகு சிறுத்தாலும் காரணம் இருக்கும்ல, அது மாதிரி நம்ம போர்ஷன் சிறுசா இருந்தாலும் சிறப்பா இருக்கும். ஒரு இந்தியன் 3ல வந்து நம்ம எபிசோடு பயங்கரமா கமல் சாரோட காம்பினேஷன்ல வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு நடிகனா நம்ம வாழ்க்கையில வந்து பல வருடங்கள் போயிட்டு அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான நம்ம லைப்ரரியில வந்து முன்னாடி துருத்திட்டு ஒரு போர்ஷனா அது இருக்கும். நம்ம பொம்மை இன்டர்வியூ அப்போ மீட் பண்ணப்போ நீங்க வந்து ஒரு முக்கியமான படத்துல நடிச்சிருக்கேன், வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன கேட்கணும்னா, நீங்க வந்து இதுல நீங்க நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் வந்து உங்களை கூப்பிட்டுட்டாரு. பட் அதை வெளியே சொல்லாம இருக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல சார் வந்து எப்போதுமே வந்து தன்னுடைய படைப்புகளை, தன்னுடைய கருத்துக்களை அது ஸ்கிரீனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்து அந்த மேஜிக் அப்படி ப்ரெசென்ட் பண்றதுக்குள்ள அது லீக் ஆயிடக்கூடாது. அது வந்து அந்த அது உயிரும் ரத்தமும் மாதிரி அதை வந்து ஒரு பாதுகாப்பா கொண்டு போவார் அவர். அதுல வந்து ரொம்ப
இன்னைக்கும் அவர் அதுல வந்து குழந்தைதாங்க சார். அதுல அந்த டென்ஷன் உங்களுக்கு இருக்குல்ல, ஐயோ சொல்லிடக்கூடாது, மறைச்சு வைக்கணும். ஆமா, அது சங்கர் சாரனுடைய படைப்பு. அது நம்ம பங்கெடுக்கிறதே பெரிய விஷயம். அப்படிங்கும்போது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஆகும். அண்ட் நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பார்ட்ல வந்து உங்களுக்கு கம்மியான ரோல் தான். பட் இந்தியன் 3 அப்படின்னு ஒன்று உருவாக போகுது அப்படின்னு சங்கர் சார் உங்ககிட்ட சொன்னப்போ என்ன ரியாக்ஷன்? அது எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. ஆனால் சங்கர் சார் எந்த முடிவெடுத்தாலுமே அது வந்து ஒன்லி அந்த அந்த பேஷனேட் டெசிஷனாக தான் இருக்கும். தான் ரெடி பண்ணிய இந்த உணவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த விஷயம் வந்து ஒரே நாள் வயிற்றுல கொடுத்து அவன் வந்து அதை அனுபவிக்க முடியாமல் போயிடக்கூடாது. அது ரெண்டாக பிரித்து இதையும் அவன் அனுபவிக்கணும் அதையும் அவன் அனுபவிக்கணுன்ற ஒரு நல்ல கருத்துல தான், அந்த மக்கள் மேல இருக்க அன்புல தான் அவர் வந்து அந்த மக்கள் அந்த சந்தோஷத்தை அடையணுன்றதுக்கு தான் ஒரு பேஷனேட்டா எடுக்கப்பட்ட டிசிஷனா 360 டிகிரி அனலைஸ் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுப்பார் சங்கர் சார். மற்றவங்க டிசிஷன் மேக்கிங்க்கும் சங்கர் சாரோட டிசிஷன் மேக்கிங்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அதுதான். ஸோ அந்த பிலீஃப் எனக்கு இருக்கு, அது அந்த சந்தோஷமும் இருக்கு. ஆனால் நம்ம போர்ஷன் ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வருத்தம். பட் எனிவே அது ஒன்றும் இந்தியன்ல இருக்கிறதே ஒரு சந்தோஷம் இல்லையா? ஓகே, ஒருத்தவங்களுக்கு இப்ப நடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்தோடனே இவங்க டைரக்ஷன்ல எல்லாம் நடிச்சிடணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கும். இப்போ சங்கர் சார் வந்து இப்போ ஃபில்ஃபில் ஆயிடுச்சு, ஈவன் கேம் சேஞ்சர்லயும் நீங்க இருக்கீங்கன்னு. ஸோ இந்த மாதிரி வேற யாரெல்லாம் நினைச்சு வச்சிருக்கீங்க? அப்படி இல்லை, வந்து என்னோட பயணம் வேற 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 என்னோட பயணம் வேற. பட் அந்த பயணத்துல போகும்பொழுது இந்த மாதிரியான சிறந்த வாய்ப்புகள், எதிர்பாராத சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அது வந்து இது நான் முடிவு பண்றதில்ல. அது இயற்கைன்னு சில பேர் சொல்லிக்கலாம், சில பேர் இறைவன் சொல்லிக்கலாம், சில பேர் அது வந்து லக்குன்னு சொல்லிக்கலாம், சில பேர் சொல்லிக்கலாம். நம்ம மனசோட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த உலகம் நமக்கு கை கொடுக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பாக தான் இது வந்து எனக்கு ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல நிறைய நடிச்ச சில பேர் வந்து இப்போ நம்மளோட இல்லை. ஸ்பெஷலாக சொல்லணும்னா விவேக் சாராக இருக்கட்டும், நெடுமுடி வேணுமா இருக்கட்டும், மனோபாலா சாராக இருக்கட்டும், ஈவன் விவேக் சார் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்களோட கடைசியாக ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வாய்ப்பு அமைஞ்சுதா? ஆர் அவங்களோட இல்லை, அவங்களோட தான் என்னோட போர்ஷன் செப்பரேட். பட் எதுக்கு இறைவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பான். அதை வந்து நம்ம சின்ன குறி மண்டியை வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ண முடியாது. பட் இனி இருந்தாலும் மிஸ் யூ ஆல். அது வந்து ஃபார் ஷுவர். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே அதை மிஸ் பண்ணுறோம். பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் இந்த படம் வந்து இவ்வளவு சிறப்பாக சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் எவ்வளோதையா கஷ்டப்படுறதுன்ற மாதிரி ஒரு ஒரு சங்கர் சாருக்கு இதில் கிடைத்த டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை மேக்கிங்கிறது போக அதை நான் நினைச்சபடி எடுக்கிறதுக்கு அவர் பட்ட பாடுகள்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதுக்கெல்லாம் நம்ம டிக்கெட் போட்டு காசு கொடுத்துட முடியாது. அதான் சொல்லுவேன், ஒரு தமிழனா ஒரு இந்தியனா சங்கர் சாரும் கமல் சாரும் இந்த படத்துக்கு கொடுத்துக்கக்கூடிய பங்களிப்பு என்பது அது வந்து நம்ம ஒரு டிக்கெட்டு காசுல அடைக்கிட முடியாது. அதனால படம் சூப்பரா இருந்தது ரெண்டாவது பட்சம், இந்த படத்தை நம்ம ஹிட் பண்ண வேண்டியது நம்ம கடமையாயிடுதுன்றது நான் இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி சொல்லிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட பேஷனேட் லெஜெண்டரி சிறந்த படைப்பாளிகள் அவங்களோட நம்ம இருக்கோன்றதே வந்து காலத்தில் நம்ம கூட இருக்கிற ஒரு சந்தோஷம். அது ஆடியன்ஸ் ஆகட்டும், சக நடிகர்களாகட்டும், சக டெக்னீஷியன் ஆகட்டும், எல்லாருக்கும் இருக்கும். சங்கர் சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், அவங்களோட தொடர்ந்து ஒரு பெரிய ஜேர்னி உங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்தியன் 3லயும் நீங்க இருக்கீங்க, கேம் சேஞ்சர்லயும் நீங்க இருக்கீங்கன்றது ஒரு நடிகனா இந்த ஸ்பேஸ் இப்போ எவ்வளவு ஃபில்ஃபுல்லா நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு மிக சிறந்த இயக்குனருடைய ஒரு படத்துல நமக்கு வந்து முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கேம் சேஞ்சர்ல வந்து நம்ம நடிக்க கூப்பிட்டாங்க. அது சமகாலத்துல இந்தியனும் கேம் சேஞ்சரும் பேரலா பண்ணிட்டு இருக்காரு சார்.
அந்த டைம்ல நான் கேம் சேஞ்சர்ல எனக்கு வந்து ஆன்டகனிஸ்டா கிடைக்கும் பொழுது அங்க நம்ம நடிப்பு எங்கேயோ ஒரு சாருக்கு ரொம்ப திருப்தியானதுனால இவனை இந்தியன்லேயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தோணுனது அப்படின்றது வந்து நடிப்பு மேல நான் வச்சிருக்கிற பேஷனுக்கு, நடிப்பு மேல நான் வச்சிருக்க ஒரு ஆர்வத்துக்கு எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு அங்கீகாரமாகவும் ஒரு இதாகவும் நான் அதை பார்க்குறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் ரோல். அதுவும் யார் கூட அப்படின்னா கமல் சாரோட அப்படிங்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது எவ்வளவு அந்த சேனாதிபதி கேரக்டர் வந்து அன்னைக்கு வந்து அவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல உள்ள நிற்கும் போது அன்னைக்கு அந்த வளர்ந்து அவர் அந்த சேனாதிபதியா அவர் உள்ள நடந்து வர்றாரு. 5 மணி நேரம் கேரவன்ல மேக்கப் போட்டுட்டு அவர் இறங்கி அப்படி நடந்து வராரு. ஸ்டில் ஐ கேன் ஃபீல் தட் வாக். 106 வயது ஒரு சேனாதிபதியா அந்த கமல் சார் வந்து நான் பார்க்குறேன். நான் ஆல்ரெடி லைட்டிங் கீட்டிங்லாம் ரெடியா இருக்கு, சஜஷன் இருந்துட்டு சார் வராரு. கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு எனக்கு. அந்த மாதிரியான ஒரு ஒரு இது அந்த என்னுடைய லுக்கும் சரி, சங்கர் சார் வந்து என்னோட லுக்குக்காக பல மாதிரியான எஃபர்ட் எடுத்து அதை அதுல உங்க இன்புட் ஏதாவது இருந்தது ஃபுல்லா? ஓகே, சங்கர் சாரை பொறுத்தவரை எல்லாமே டிரைவ் பண்ணி கொடுத்துருவார். ஜஸ்ட் பிளே இட், அவ்வளோதான். உனக்கு நல்ல கிரவுண்ட் செட் பண்ணி கொடுத்துருவாரு, நல்ல ஸ்டெப்ஸ், நல்ல நல்ல ஆடியன்ஸ், எல்லாமே உனக்கு யூ ஹேவ் டு ஜஸ்ட் கோ அண்ட் பிளே. அது 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 வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனலிசமெல்லாம் வேற லெவல். சங்கர் சாரும் சரி, அது கமல் சாரும் சரி, அவரெல்லாம் அவர் நடிப்புல மேஜிக்கை வந்து அப்படி அசால். அவரெல்லாம் நல்லா நடிக்கிறார் அப்படின்னு சொன்னா சிங்கம் நல்லா கர்ஜிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி, சிங்கம் தான் கர்ஜிக்கு மேடா அப்படின்னு. பட் சிங்கம் கர்ஜிக்கிறத பக்கத்துல இருந்து ஒரு சின்ன குட்டியா இருந்ததை பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்களா, அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன். சூப்பர். ஸோ உங்களோட இந்த ஜேர்னி நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும். இந்த படமும் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்கணும். அடுத்தடுத்து வரப்போகிற படங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும் பட் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். புதிய தலைமுறையினர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கமும். ஜூலை 12ஆம் தேதி இந்தியன், இந்த ஒரு தமிழனுடைய ஒரு தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த படைப்பு. அது உலகமெல்லாம் ஒரு தமிழனாகவும் இந்தியனாகவும் நம்ம வந்து இதை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க வேண்டியது அது நம்மளுடைய கடமையாகுதுன்னு நான் அந்த இடத்த நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அவங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும். யாருமே அதுக்காக இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அட்வான்டேஜ் எடுத்து பண்ணுற டெக்னீஷியன்களோ அட்வான்டேஜ் எடுத்து பண்ணுற நடிகர்களோ இங்கே இல்லை. சிரமப்பட்ட உயிர் போல தன்னுடைய படைப்புகளை உயிராக மதிக்கக்கூடிய சிறந்த டெக்னீஷியன்ஸ், சிறந்த மெசேஜோட, சிறந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட மக்களை சந்தோஷப்படுத்தி சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக இந்தியன் இருக்கும். அது இந்தியன் 2 பார்த்து பெரிய ஹிட்டு கொடுங்க. இந்தியன் 3 பின்னாடி உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வருது. We all will celebrate. கேம் சேஞ்சர் வருது. ஆமா, சங்கர் சார் படம் அப்படின்னாலும் அதையும் சேர்த்து சொல்லலாம். அதான் இந்தியன் 2ல வந்து எஸ்.ஜே. சூர்யான்ற ஒரு நடிகனா சவுத்துல எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு சந்தோஷம், இறைவனுக்கு நன்றி. பட் இந்த இந்தியன் 2 கேம் சேஞ்சர், இந்தியன் 3 இந்த 3 பேக் டு பேக் ரிலீஸ் ஆகும் பொழுது எஸ்.ஜே. சூர்யான்ற ஒரு நடிகனை நார்த் இந்தியாவுக்கும் தெரிய வரும் அப்படின்றதான் இதில் நான் சந்தோஷமா இருக்கிற ஒரு சிறந்த விஷயம். சூப்பர். சீக்கிரமே பாலிவுட்ல கலக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.